எந்தவிதமான ஆன்லைன் முன்பதிவும் இல்லாமல் திருமலை திருப்பதிக்கு சென்று நேரடியாக நம்ம வாங்கக்கூடிய தரிசன டிக்கெட் மற்றும் இலவச டோக்கன்கள் ஆகிய விவரங்களை இந்த பதிவில் நீங்கள் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். திருமலை ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்வதற்கு 4 விதமான இலவச டோக்கன்கள் வழங்கப்படுகிறது. ஒன்று SSD டோக்கன்ஸ், அதாவது ஸ்லாட்டட் சர்வதர்சனம் என்பதை சுருக்கமாக SSD டோக்கன் என்று நாம் சொல்கின்றோம். இரண்டாவது திவ்ய தரிசன டோக்கன், மூன்றாவது சர்வதர்சன டோக்கன், நான்காவது இலவச இன்ஃபாண்ட் தரிசன டோக்கன்ஸ். இந்த 4 விதமான இலவச டோக்கன்ஸுமே எந்த விதமான ஆன்லைன் முன்பதிவும் இல்லாமல் நாம் நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த இலவச தரிசன வாய்ப்புகளில் முதல்ல நாம் பார்க்க போவது SSD டோக்கன்ஸ். இந்த SSD டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் மட்டுமே கொடுப்பாங்க. மேல் திருப்பதியில் எங்குமே இந்த டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கீழ் திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி அலுப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு ஸ்ரீனிவாசம், இந்த 3 இடங்களில் மட்டும்தான் இந்த SSD டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த SSD டோக்கன்ஸ் தினமும் இரவு 9 மணிக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த SSD டோக்கன்ஸ் ஆதார் அட்டை அடிப்படையில் தான் கொடுப்பாங்க. யாருக்கெல்லாம் இந்த SSD டோக்கன்ஸ் தேவைப்படுகிறதோ அவங்க எல்லோருமே அவர்களுடைய ஆதார் அட்டை வைத்து கியூவில் நின்று இந்த டோக்கன்ஸ் வாங்க வேண்டும். ஆதார் ஒரிஜினல் காப்பியாகவும் இருக்கலாம், ஜெராக்ஸ் காப்பியாகவும் இருக்கலாம். மற்றவங்களுக்காக ஒருத்தர் கியூவில் நின்று இந்த டோக்கன் வாங்க முடியாது. அங்குள்ள வெப் கேமரா மூலம் நம்மை ஃபோட்டோ எடுத்து நமக்கு தரக்கூடிய டோக்கனிலும் நம் ஃபோட்டோ பதிவாகும். ஆகையால் அனைவரும் தனித்தனியாக கியூவில் நின்று டோக்கன் வாங்க வேண்டும். 12 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு இந்த டோக்கன் வாங்க வேண்டிய அவசியமில்லை. அவர்களை நீங்கள் தரிசனத்துக்கு அழைத்து செல்லலாம். எத்தனை டோக்கன் ஒரு நாளைக்கு TTD அலர்ட் பண்ணியிருக்காங்களோ அத்தனை டோக்கன்ஸுகளும் காலி ஆகிற வரைக்கும் மட்டும்தான் இந்த டோக்கன் கவுண்டர் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. டோக்கன் முடிந்த பிறகு கவுண்டர் மூடி விடுவாங்க. ஆகையால் க்ளோசிங் டைம் என்பது கிடையாது. நீங்கள் முன்னதாகவே இந்த 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் கியூவில் நின்றீங்கன்னா கவுண்டர் ஓப்பன் பண்ணின உடனே நீங்களும் இந்த இலவச டோக்கனை பெற்றுக்கொள்ளலாம். டோக்கன் வாங்கிய பிறகு நீங்கள் திருமலைக்கு பஸ்ஸிலும் போகலாம், நடந்தும் போகலாம். அலிப்பிரி நடைபாதையில் எந்தவித தரிசன டோக்கன்களும் கொடுக்கறது கிடையாது. ஸோ அலிப்பிரி நடைபாதையில் நடந்து போகக்கூடியவர்கள் எந்த தரிசன டிக்கெட்டும் இல்லைனா தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய இந்த 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் சென்று SSD டோக்கனை வாங்கிவிட்டு அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். அலிப்பிரி நடப்பாதையில் எந்த டோக்கன்ஸும் வழங்குவதில்லை. இந்த SSD டோக்கன் வாங்கினவங்க திருமலையில் தரிசனத்திற்கு செல்ல வேண்டிய இடம் ATGH சர்க்கிள். இந்த SSD டோக்கன்ஸ் எல்லோருக்கும் TTD இலவசமாகத்தான் கொடுக்குறாங்க. அடுத்து இருக்கக்கூடிய இலவச டோக்கன் முறை திவ்ய தரிசன டோக்கன். இந்த திவ்ய தரிசன டோக்கன் ஸ்ரீவாரிமட்டு நடப்பாதையில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரிமட்டு நடப்பாதை வழியாக நடந்து போகக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த திவ்ய தரிசன டோக்கன் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரிமட்டு நடப்பாதையில் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டர் தினமும் அதிகாலை 6 மணிக்கு துறக்கப்பட்டு திவ்ய தரிசன டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த திவ்ய தரிசன டோக்கன் வாங்குவதற்கும் ஆதார் அட்டை ஒரிஜினல் அல்லது ஜெராக்ஸ் காப்பி அவசியம் தேவை. ஸ்ரீவாரிமெட்டு பாதையில் ஆரம்பத்தில் கொடுக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் வாங்கிக்கிட்டு ஸ்ரீவாரிமெட்டு பாதையில் வரக்கூடிய 1250வது படியில் வரக்கூடிய கவுண்டரில் மறக்காமல் ஒரு முறை இந்த டோக்கனை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் பண்ணிட்டால் மட்டுமே இந்த டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். அப்படி நீங்கள் ஸ்கேன் பண்ண மறந்துட்டீங்கன்னா இந்த டோக்கனை வைத்து தரிசனத்திற்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. யாருக்கெல்லாம் திவ்ய தரிசன டோக்கன் தேவைப்படுகிறதோ அவர்கள் எல்லோருமே அவர்களின் ஆதார கார்டோட கியூவில் நின்று இந்த திவ்ய தரிசன டோக்கனை பெற்றுக்கொள்ளலாம். இந்த திவ்ய தரிசன டோக்கன் கொடுக்கக்கூடிய இடத்திலும் வெப் கேமரா மூலம் உங்களின் போட்டோவை எடுத்து நமக்கு தரக்கூடிய
அந்த டோக்கனிலும் போட்டோ பதிவு செய்யப்படும். ஒரு நாளைக்கு எத்தனை டோக்கன் அலாட் பண்ணியிருக்காங்களோ அத்தனை டோக்கன் காலி ஆகிற வரைக்கும் மட்டும்தான் இந்த திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டர் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லா டோக்கனும் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா இந்த டோக்கன் கவுண்டரும் க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஆகையால் இந்த டோக்கன் கவுண்டருக்கும் க்ளோசிங் டைம் என்பது கிடையாது. இந்த திவ்ய தரிசன டோக்கன் வாங்கி கொண்டு நீங்கள் தரிசனத்திற்கு செல்ல வேண்டிய இடம் ADGH சர்க்கிள். திவ்ய தரிசன டோக்கன் மற்றும் SSD டோக்கன் இரண்டுக்குமே திருமலையில் தரிசனத்திற்கு செல்ல வேண்டிய இடம் இதுதான். ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து சென்று திருமலைக்கு ரீச் ஆகி ஜஸ்ட் நீங்க ரோடு கிராஸ் பண்ணி ஆப்போசிட் பார்த்தாலே இந்த ADGH சர்க்கிள் ஆரம்பமாக கூடிய இடம் உங்களுக்கு தெரியும். கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய SSD டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன், இந்த இரண்டு டோக்கன்களும் கீழ்த்திருப்பதியில் மட்டும்தான் கிடைக்கும். மேல் திருப்பதியில் எங்குமே கிடைக்காது. அடுத்து இருக்கக்கூடிய இலவச தரிசனம் திருமலைக்கு நேரடியாக சென்று எந்தவிதமான ஆன்லைன் முன்பதிவும் இல்லாமல் எந்தவிதமான டோக்கன்ஸும் இல்லாமல் பெருமாளை தரிசிக்கக்கூடிய நேரடி சர்வதர்சனம். இது டோக்கன் இல்லா நேரடி சர்வதர்சனம் என்றும் தர்ம தரிசனம் என்றும் சொல்லுவாங்க. இதற்கு ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எதுவும் தேவைப்படாது. இந்த நேரடி சர்வதர்சனத்திற்கு நீங்க எப்போ வேண்டுமானாலும் போகலாம். இந்த டோக்கன் இல்ல நேரடி சர்வதர்சனத்திற்கான கியூ எப்போதுமே ஓப்பனாகத்தான் இருக்கும். நீங்க எப்போது வேண்டுமானாலும் கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நேரடி சர்வதர்சனத்திற்கான கியூ திருமலையில், அதாவது மேல் திருப்பதியில கிருஷ்ண தேஜா சர்க்கிள் என்ற இடத்தில் ஆரம்பமாகிறது. இந்த இடம் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் இரண்டுக்கு பக்கத்திலும் மியூசியத்தில் இருந்து நடக்கக்கூடிய இடத்திலும் தான் இருக்கிறது. இந்த கிருஷ்ண தேஜா சர்க்கிள் என்ற இடத்திற்கு போவதற்கோ SSD டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் கியூ ஆரம்பமாகும் ADGH சர்க்கிள் போகிறதுக்கோ திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் வசதியையும் பயன்படுத்திக்கலாம். SSD டோக்கன் அல்லது திவ்ய தரிசன டோக்கன் மூலம் பெருமாளை தரிசனம் செய்வதற்கு 2 மணி நேரத்தில் இருந்து 6 மணி நேரமாவது ஆகலாம். அதேபோல் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தின் வழியாக சென்று பெருமாளை தரிசனம் செய்வதற்கு 6 மணி நேரத்தில் இருந்து 12 மணி நேரமாவது ஆகலாம். விடுமுறை நாட்களிலோ விசேஷ நாட்களிலோ அனைத்து தரிசன சமயங்களும் மாறுபடும். கிருஷ்ண தேஜா சர்க்கிள் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய சர்வதர்சன கியூவில் நீங்கள் ஜாயின் செய்து கொஞ்சம் தூரம் நடந்து சென்றால் ஒரு டோக்கன் கவுண்டர் உள்ளது. அங்கு உங்களுக்கு ஒரு டோக்கன் வழங்கப்படும். அந்த டோக்கனுக்கு ஆதார் கார்டோ மற்றும் எதுவும் தேவையில்லை. அங்கேயும் உங்களை வெப் கேமரா மூலம் போட்டோ எடுத்து அந்த டோக்கனை கொடுப்பாங்க. அந்த டோக்கனிலும் உங்கள் போட்டோ பதிவாகும். அந்த டோக்கனை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும். இந்த டோக்கனை பெற்றுக்கொண்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து சென்றால் இன்னொரு இடத்தில் உங்களை செக் பண்ணி ஒரு வெயிட்டிங் ஹாலிலேக்கு அனுப்பி வைப்பாங்க. அதுதான் சில பேர் கோடவுன் என்று சொல்வாங்க. அங்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டும். அந்த டோக்கனிலேயே நீங்க டோக்கன் வாங்கின நேரத்தில் இருந்து தரிசனத்திற்கு இன்னும் எத்தனை மணி நேரம் ஆகும் என்பதை அப்ரோச்மெண்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்ரோச்மெண்டா 6 மணி நேரத்தில் இருந்து 8 மணி நேரத்திற்கு மேல் ஆகும் என்று மென்ஷன் பண்ணியிருந்தால் அத்தனை மணி நேரமும் நீங்கள் அங்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வெளியில் சென்று திரும்பி வர விரும்பினால் அங்கு இதற்காகவே ஒரு எக்ஸிட் கவுண்டரும் ரீஎன்ட்ரி கவுண்டரும் உள்ளது. நீங்கள் தாராளமா வெளியில் சென்று அதில் குறிப்பிட்டிருக்கிற நேரத்திற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே திரும்பவும் ரீஎன்ட்ரி வழியாக உள்ளே வந்தால் போதும். நீங்கள் வெளியில் செல்லும் போது உங்களுடைய டோக்கனை ஸ்கேன் பண்ணி வெளியில் அனுப்பிவிடுவாங்க. அதேபோல் திரும்பி ரீஎன்ட்ரி வழியாக வரும்போதும் மறுபடியும் அந்த டோக்கனை ஸ்கேன் பண்ணி உங்களை உள்ள செல்ல அனுமதிப்பாங்க. அதேபோல் வெயிட்டிங் ஹால் ஓப்பன் ஆனதும் உங்களை தரிசனத்திற்கு அனுமதிப்பாங்க. அதேபோல் திருமலையில் இருக்கக்கூடிய இன்னொரு இலவச தரிசனம் இன்ஃபான்ட் தரிசனம். இந்த இலவச தரிசனம் 1 வயசிற்கு குறைவான வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய இலவச தரிசனம். இதற்கு எந்த விதமான முன்பதிவும் தேவையில்லை. டோக்கன் அல்லது தரிசன டிக்கெட்டும் தேவையில்லை. 1 வயசிற்கு குறைவான குழந்தைகள் இருக்கக்கூடியவங்கள் மட்டுமே
இந்த தரிசனத்திற்கு செல்ல முடியும். அந்த குழந்தையின் அம்மா, அப்பா மற்றும் சகோதரி சகோதரர்கள் மட்டுமே இந்த இலவச தரிசனத்திற்கு செல்ல அனுமதிப்பாங்க. மற்ற ஆரையும் தரிசனத்திற்கு செல்ல அனுமதிக்க மாட்டாங்க. அம்மா அப்பாவுக்கு பதிலாக தாத்தா பாட்டி அல்லது வேறு யாராவது போக முடியுமா என்று கேட்டா அம்மா அப்பாவுக்கு பதிலாக வேறு யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க. இந்த தரிசனத்திற்கு நீங்கள் அவசியம் எடுத்துட்டு போக வேண்டிய ஐடி ப்ரூஃப், ஒரு வயசிற்கு குறைவான குழந்தையின் பர்த் சர்டிஃபிகேட். குழந்தைக்கு இன்னும் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கலைன்னா அந்த குழந்தை எந்த ஹாஸ்பிட்டல் பிறந்திருச்சோ அப்போது நீங்க டிஸ்சார்ஜ் ஆன சமயத்து உங்கள் கையில ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுத்திருப்பாங்க, அதை எடுத்துட்டு போக வேண்டும். இந்த தரிசனத்திற்கு கட்டாயம் டிஸ்சார்ஜ் சம்மரி அல்லது பர்த் சர்டிஃபிகேட் கட்டாயம் தேவை. அதேபோல் பெற்றோர்களின் ஆதார் கார்டு மற்றும் குழந்தையின் சகோதரி சகோதரர்கள் இருந்தால் அவர்களின் ஆதார் கார்டுகளும் கட்டாயம் தேவை. குழந்தையின் சகோதரி சகோதரர்களுக்கு இன்னும் ஆதார் கார்டு வாங்கலைன்னா அவர்களுடைய ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போக வேண்டும். இந்த இலவச தரிசனம் மூலம் பெருமாளை தரிசனம் செய்வதற்கு 1 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் ஆகலாம். இந்த தரிசனத்திற்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் திருமலை கோவிலினுடைய தெற்கு மாட வீதியில் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சுவதம் என்ட்ரன்ஸ். இந்த சுவதம் என்ட்ரன்ஸ் மதியம் 12 மணியிலிருந்து 6 மணி வரையிலும் தொடர்ந்து 6 மணி நேரமும் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் சென்று ரிப்போர்ட் செய்யலாம். இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கும் சமயங்கள் எப்போது வேண்டுமானாலும் மாறுபட வாய்ப்புகள் உள்ளன. அதேபோல் SSD டோக்கன், திவ்ய தரிசன டோக்கன், இந்த 2 டோக்கன்ஸில் ஏதாவது ஒரு டோக்கன் நீங்கள் உங்களுடைய ஆதார கார்டை வைத்து வாங்கி தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 30 நாளைக்கு பிறகுதான் மறுமுறை SSD டோக்கனோ அல்லது திவ்ய தரிசன டோக்கனோ உங்களுக்கு வாங்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்து உங்களின் உறவினர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும். மீண்டும் உங்களுக்கான எங்களின் தேடல்களும் பயணங்களும் தொடர்கிறது. அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை தினு டெக் டூரிசம் சேனல் தினேஷின் அன்பு வணக்கங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.